அணுவாவாவி மலைமுருகன் கோவில் வரலாறு. கோயம்புத்தூர்ல மருதமலை முருகனை எல்லாரும் போய் தரிசிச்சிருப்பீங்க. மருதமலை மாதிரியே ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் மருதமலை பக்கத்திலேயே இருக்காருன்னா நீங்க பார்த்திருக்கீங்களா? ராமாயணத்துல லட்சுமணனோட உயிரை காப்பாற்றுவதற்காக அனுமன் வந்து சஞ்சீவி மலைய பெயர்த்து எடுத்துட்டு போறாரு இல்லையா? போற வழியில அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்கும்போது கோயம்புத்தூர் பக்கத்துல அணுவாவி மலை அங்க வந்து முருகப்பெருமான நினைச்சு வேண்டிக்கிறாரு. அங்க முருகப்பெருமான் காட்சி கொடுத்து தன்னுடைய திருக்கை வேலால் அங்க ஒரு குத்தும் போது அந்த இடத்துல ஒரு வற்றாத சுனை தீர்த்தம் ஒன்று உருவாகுது. அந்த தீர்த்தம் அனுமருடைய தாகம் தீர்க்குது. அங்க முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு அனுமனுக்கு காட்சி கொடுக்கிறார். இங்க அணுவாவி மலையில அனுமரும் முருகன் வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது கோவில். நான் இந்த மாசம் போயிருந்தேன். எப்பேற்பட்ட வாழ்க்கையில திருமணத் தடைகள் ப்ளஸ் கண் திருஷ்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த முருகரை போய் நீங்க வழிபட்டுட்டு வாங்க. உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இது எங்களுடைய வாத்தியார் ஸ்ரீல ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் அருளியது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா. குறிப்பு: நீங்கள் கொடுத்த தலைப்பில் உள்ளபடி அணு என்பது அனுமனையும் வாவி என்பது நீரையும் சுனை தீர்த்தம் குறிப்பதால் இவ்விடம் அணுவாவி என்று அழைக்கப்படுகிறது.